இந்த வீடியோவில் ஸ்டாட் ப்ரோவோட யூசர் இன்டர்ஃபேஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மேலே இங்கே இருக்க இந்த இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதாவது சேவ், அன்டு, ரீடு இந்த மாதிரியான டிஃபால்ட்டு டூல்ஸ் அதில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம அந்த டூல் பார் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கஸ்டமைஸ்டாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த சாஃப்ட்வேர் உள்ள நிறைய டூல் இருக்குது. அதில் நமக்கு தேவையான டூலை இங்கே இருக்கிற இந்த ட்ராப் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி மோர் கமாண்ட் இதில் போனால் ஸோ இதில் இருக்கிற எல்லா டூலும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போதைக்கு அதில் சேவ், அன்டு, ரீடு, 3D இந்த 4 டூல் தான் இங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் ஆகிருக்கு. அது இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அது இல்லாமல் இங்கே இருக்க எந்த டூல் வேணுனாலும் நம்ம அதை லிஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நோட் டு நோட் டிஸ்டன்ஸ், ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடோட டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், அந்த டூல் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இது இருக்கும். ஸோ நோட் டு நோட் டிஸ்டன்ஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஆட் பண்ணோன்னா நோட் டு நோட் அதை கிளிக் பண்ணி இங்கே ரைட் சைட் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணோன்னா அது இங்கே வந்துடும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ அந்த நோட் டு நோட் டிஸ்டன்ஸ் அந்த டூலும் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இப்படி இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூலை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட். தென் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து டேப்ஸ், மெனு பார், அது ஜாமெட்ரி டேப், வியூ டேப். ஸோ ஒவ்வொரு இப்போ இதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி இந்த டேபு கீழே இருக்கும். வியூவோட டூல்ஸ் எல்லாம் அந்த வியூன்ற டேபு கீழே இருக்கும். செலக்டோட டூல்ஸ் எல்லாம் செலக்ட் டேபில் இருக்கும். ஜாமெட்ரி மாடலிங் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இந்த ஜாமெட்ரி டேப்பில் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் இருக்கிற இது வந்து மெனு பார், மெனு டேப்ஸ். தென் அதுக்கு கீழே இருக்கிற இது வந்து டூல்ஸ் ரிப்பன். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஜாமெண்ட்ரின்ற டேபு கீழே அந்த ஜாமெண்ட்ரி மாடல் க்ரியேட் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து டூல்ஸ் ரிப்பன். ரைட். தென் அது இந்த சென்டரில் இருக்க இந்த போர்ஷன் வந்து மாடலிங் ஏரியா. இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாட் மாடல், ஸ்ட்ரக்சரல் மாடலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது மாடலிங் ஏரியா. தென் இதுக்கு பேர் ஒர்க் ஃப்ளோ பேனல். நம்ம ஸ்டாடில் போன வீடியோவில் பார்த்துருந்தோம், நம்ம அனலிட்டிக்கல் மாடல், ஃபிசிக்கல் மாடல், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது. அது மாதிரி நம்ம இந்த ஸ்டாடோட எந்த இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அது இங்கே இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஒர்க் ஃப்ளோ பேனல். இப்போ இந்த ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோ பேனலுக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ பேஜ் கண்ட்ரோல் பார் இங்கே இருக்கும். அப்போ அனலிட்டிக்கல் மாடல்ன்ற அந்த ஒர்க் ஃப்ளோவில் அதில் இருக்கிற பேஜ் கண்ட்ரோல், ஜாமெண்ட்ரி, ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல், ஸ்பெசிஃபிகேஷன், சப்போர்ட், லோட், அனாலிசிஸ், டிசைன், இதில் ஒரு 8 பேஜ் இருக்குது. அப்போது இந்த அனலிட்டிக்கல் மாடலிங் உள்ளே இருக்கிற அதோட ஒர்க் ஃப்ளோ பேஜஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுற இந்த பார் தான் இந்த இங்கே ஹெட்டிங் கூட போட்டிருப்பாங்க, அனலிட்டிக்கல் மாடலிங், அதோட ஒர்க் ஃப்ளோ பேஜஸ். இது ஒர்க் ஃப்ளோ பேஜ் கண்ட்ரோல் பார். இது ஒர்க் ஃப்ளோ பேனல். தென் இந்த ரைட்டில் இருக்கிற இது வந்து டேட்டா டேபிள்ஸ், நோட் டேபிள், பீம் டேபிள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி டேபிள், மெட்டீரியலில் போனோன்னா மெட்டீரியல் டேபிள், சப்போர்ட் இங்கே சப்போர்ட் டேபிள். ஸோ இங்கே ரைட் சைடில் எப்போதுமே Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.